ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷணிகா கிச்சன். இந்த வீடியோவில் சம்மர் லீவுக்கு நாங்கள் எங்கெல்லாம் போனோம், மூணார் ட்ரிப் எல்லாத்தையுமே நான் பார்ட்டாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இது மூணாருக்கு முன்னாடியே நாங்கள் காரைக்கால் பீச் போனோம். சடனாக பிளான் பண்ணது. லஞ்சு போய் காரைக்காலில் சாப்பிட்டுட்டு காரைக்கால் பீச் அப்படியே பார்த்துட்டு வரலான்ட்டு. இது ஏப்ரல் கடைசியில் போனது. ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சம்மர் லீவ் விட்டதும் மொய்த ஒரு டைம் காரைக்கால் பீச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காரைக்காலில் மந்தி ஃபேமஸ். ஸோ அங்கே போயிட்டு மந்தியும் சாப்பிட்ணுன்னு ஒரு பிளான் இருந்தது. ஸோ சம்மர் ஹாலிடேயில் ரொம்ப வெயில், ஏப்ரல் அந்த எண்டுலலாம் நல்ல வெயிலாக இருந்தது. சடனாக தான் பிளான் பண்ணோம். ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி காரைக்கால் பீச் போயிட்டு மந்தி சாப்பிட்லான்னு கிளம்பியாச்சு. அங்கே போகும்போது ஒரு 2 o'clock இருக்கும். க்ரௌடெல்லாம் எதுவுமே இல்லை. நமக்குன்னு ஸ்க்ரீன் போட்டு தனியாக ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் புக் பண்ணிவிட்டு அங்கே தான் சாப்பிட்டோம். ஒரு சிக்கன் மந்தி ஆர்டர் போட்டோம். எங்கள் 3 பேருக்குமே கரெக்டாக இருந்தது. ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு கரெக்டாக ரொம்ப பசி 2 o'clockங்கும்போது நல்ல பசியாக இருந்தது. சாப்பிட்டோம். நல்ல ஒர்த்து கொடுத்த ப்ரைஸ்க்கு ரொம்ப மசாலா ஸ்பைசஸ் இது எல்லாமே ஹெவியாக இல்லாமல் கரெக்டாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் பீச்சுக்கெலாம் போயிட்டு சுற்றிட்டு வர வரைக்கும் கூடவே எங்களுக்கு எந்த ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு பிரியாணி மந்தி சாப்பிட்ட ஃபீலே இல்லை. ஸோ அதனால் இந்த ஹோட்டல் ரெஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் யாராவது இந்த ஹோட்டலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உடனே பீச் சைடு போயாச்சு. பீச் என்ட்ரன்ஸில் ஆவின் ஷாப்பில் ஒரு ஆவின் ஷாப் இருக்கும். அங்கே நான் ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கேன். எப்போ அந்த சைடு போனாலுமே கண்டிப்பாக இந்த குல்ஃபி ட்ரை பண்ணுவோம். இது வேறு எங்கேயுமே எனக்கு எங்கள் ஊர் சைடு கிடைக்காது. ஸோ காரைக்காலில் கண்டிப்பாக நாங்கள் இதை வாங்கி சாப்பிடுவோம். இது 30 rupees இப்படி தான். அவ்வளோ ஒர்த்து. சாப்பிட அவ்வளோ மலாயாக நல்லா ஆடன்னு சொல்லுவாங்கள்ல, அது அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சைடு போனாலும் வாங்கி சாப்பிடுங்க. ஆவின் ஷாப் அந்த சைடு. நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போகலான்னு விடும்போது மோகித்துக்கு ஒரு ட்ரெயின் எங்கே பார்த்தாலுமே நின்று பார்க்கணுன்னு நினைப்பான். ஸோ அதனால் ட்ரெயின் போட்டிருந்தாங்க கேட்டு இப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் அவனுக்காக தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லா இடமும் போகிறது. ஸோ அவன் என்னெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறானோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவனுக்கு காட்டிகிட்டு தான் போவாங்க அவங்க அப்பா. அப்புறம் காரைக்கால் பீச் அந்த என்ட்ரன்ஸில் பக்கத்துலேயே ரிவர் மாதிரி போகும். அங்கே நிறைய போட்டிங்லாம் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஃபோட்டோ ஷூட் நீங்களாம் எடுக்கணுன்னா நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரீல்ஸ் எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வேல பிளேஸே இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. காரைக்கால் அந்த பீச் ரோடு இப்படி தான் இருக்கும். போகிற வழியில் நல்லா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். நல்ல ஒரு நேச்சுரலாக ஃபீல் ஆகும். அந்த போட்டு அதெல்லாம் நிற்கிறது மூவியில் வர்ற மாதிரி. யாராவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். மோகித் குட்டி பிள்ளையாக விவரம் தெரியாது இருக்கும்போது 2-3 டைம் அழைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போ கொஞ்சம் பீச் போட் இதெல்லாம் நல்லா வியூவாக அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு. ஸோ அவனும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். அதுக்கடுத்து பார்க்கெல்லாம் வந்துடும். காரைக்கால் பீச் நல்லா பெருசாக என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் போல் நிறைய ஷாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரும். கோடை கொண்டாட்டம்னு போடுவாங்க. பட் காரைக்கால் பீச்சில் இப்போ எப்போதுமே இருக்க மாதிரி ஈவினிங் ஒரு 5 to 5 o'clock மேலே அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. பட் நாங்கள் போனது ஒரு 3 o'clock இருக்கும். ரொம்ப வெயில். அதனால் எங்களால் மேனேஜ் பண்ணவே முடியல. இந்த பார்க் எல்லாமே கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க. ஈவினிங் போல் ரொம்ப க்ரௌட் ஆகிடும். அதுக்கப்புறம் சரி பீச் சைட் போகலான்னு நடந்து போயிட்டு இருந்தோம். அவ்வளோ வெயிலாக இருந்தது. நல்ல வெயிலில் மாட்டிக்கிட்டோம். பீச்சுக்கெலாம் போகிற டைம்னு பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே போனால் தான் நல்லாயிருக்கும். மோகித் டீஹைட்ரேட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீமை தவிர நேச்சுரலான ஃப்ரூட்ஸ் வாட்டர் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பீச்சுக்கு போகிற வழியில் கொஞ்சம் ஒரு டென்ட்டு மாதிரி இருந்து அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3:30க்கு மேலே தான் அங்கே போனோம். போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி நல்ல காற்று, மண்ணே பறக்காத மாதிரி இருக்கும். நம்ம மேலெலாம் மணலாக இருந்தது. நாகப்பட்டினம் பீச்சில் அப்படி இருக்காது. நாகப்பட்டினம் பீச்சும் நாங்கள் போனதை வீடியோ எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோ காற்று, மணல், அவ்வளோவா ஒன்றும் வெயில் தெரியலை. அந்த மணல் நம்ம மேலே படும்போது ஒரு மாதிரி இருந்தது. கடல்கிட்ட போகும்போது மணல்லாம் அப்படியே பிளாக் கலராக இருந்தது. அலையும் மீடியமாக இருந்தது. நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த வீக்லாம் தடை போட்டிருந்தாங்க இங்கே போகக்கூடாதுன்னு. அந்தளவுக்கு அலையெல்லாம் அதிகமாகிருச்சு.
ஸோ கொஞ்சம் நேரம் தண்ணிலாம் இறங்க வேணாம், திரும்ப ட்ராவல் பண்ணி போனால் கசகசன்னு இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் தண்ணியில் இறங்கலை. பட் அவனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நிறைய பேர் எல்லாமே தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும், ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணியிலே இறங்கல. லைட்டாக கால் மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நனைச்சிட்டு வந்தோம். நம்ம தண்ணியில் விளையாண்டா கூட ஏதாவது டால்கம் பவுடர்லாம் இருந்துச்சுன்னா கிட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அந்த மண் ஒட்டினாலே கொப்பளமாக வந்துடும் மோகியத்துக்கு. அதனால் எப்போதுமே நான் டால்கம் பவுட்ரு, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ட்ரெஸ்ஸு கூட டால்கம் பவுடரும் வச்சுருப்பேன். காலில் அதெல்லாம் கொட்டி நம்ம ரப் பண்ணும்போது அந்த நைஸ் மண் எல்லாமே உதிர்ந்து காலுக்கு எதுவுமே இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் பீச்சுக்கு கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், தண்ணி, டவல், அது மட்டும் இல்லாமல் டால்கம் பவுடர், அந்த மணல் ஒட்டாமல் உப்பு தண்ணி பட்டு கால் ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பவுடர் கொட்டிட்டு நீங்கள் ஒரு டவல் வச்சுட்டு தொடச்சி விட்டிங்கனாலே கால் நல்லாயிரும். ஸோ பீச்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போதும் அதே ஷாப்பில் ஐஸ்கிரீம் அப்புறம் பால்கோவாவும் அங்கே இருந்தது, அதுவுமே வாங்கிட்டு வந்தோம். ரெண்டுமே ஒர்த்து. இது 30 ரூபா, அது 20 ரூபா, அந்த மாதிரி ப்ரைஸ் தான். கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா காரைக்கால் பீச்சு விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நல்ல க்ரௌடு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாய்.